ஒருவருக்கு ஈகோ இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிய வேண்டும். கணவனுக்கு ஈகோவா அல்லது மனைவிக்கு ஈகோவா? ஈகோ என்றால் ஈகோ என்ற வார்த்தைக்கு தமிழில் சரியான அர்த்தம் கிடையாது. ஏகதேசமாக கர்வம் என்று சொல்கிறோம், மந்த கர்வம், தலைக்கணம் என்று சொல்கிறோம். ஒருவருக்கு ஈகோ இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? கணவன் ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சம் அடைந்திருந்தால் அவருக்கு ஈகோ அதிகம். மனைவி ஜாதகத்தில் ஈகோ அதிகம் என்று எப்படி சொல்லுவோம்? அவளுடைய லக்னாதிபதி உச்சம் அடைந்திருந்தால், உதாரணமாக மேஷ லக்னம், மேஷ லக்னாதிபதி செவ்வாய், அவர் உச்சம் அடையும் இடம் மகர ராசி. அந்த பெண்ணுக்கு மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைந்திருந்தால் மிகவும் ப்ரௌடு அதிகமாக இருக்கும். அவளை கையில் பிடிக்க முடியாது. உடை உடுத்துவது, நகைகள் அணிவது, செலவு செய்வது, ஆடம்பர வாழ்க்கை அனைத்திலுமே முன்னிலை வகிப்பாள். சம்பாதிப்பது. ஆக ஒருவரின் ஜாதகத்தில் ஈகோ பிரச்சனை இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடிக்கலாம்? கணவனுக்கோ மனைவிக்கோ லக்னாதிபதி உச்சம் அடைந்திருந்தால் அவர்களுக்கு ஈகோ, மந்த கர்வம், தலைக்கணம் அதிகம் என்று அறிந்து கொள்ளலாம். ஆக திருமண வாழ்க்கைக்கு பார்க்கும்போது கணவனுக்கு லக்னாதிபதி உச்சம் அடைந்திருந்தால் மனைவிக்கு உச்சம் அடையக்கூடாது. மனைவிக்கு உச்சம் அடைந்திருந்தால் கணவனுக்கு இருக்கப்படாது. அடுத்து, லக்னத்தில் பாவ கிரகங்கள் ராகு, செவ்வாய் போன்றவை இருந்தால் வார்த்தைகளை மாறி மாறி பேசுவார்கள். பொய். வாயில் லக்னத்தில் பெரும்பாலும் ராகு இருந்தாலே பாவகரகம் பொய், வாய் திறந்தாலே பொய். ஆகவே பொய் சொல்லாமல் குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும். லக்னத்தில் ராகு இருந்தால் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய லக்னாதிபதியை, அந்த சக்தியை அவர் ஈர்த்து கொள்வார். ஆக லக்னத்தில் ராகு இருந்தால் வாய் திறந்தால் பொய். ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலும் கெட்டுவிடும். ராகுவுடன் சந்திரன் சேர்ந்தால் கிரகண தோஷம். நாம் பார்த்திருப்போம் சந்திர கிரகணம் எப்படி அமைகிறது. வான் ஆகாயத்தில் சந்திரனை பாம்பு ராகு விழுங்கும் போது சந்திர கிரகணம் உண்டாகிறது. சூரியனை விழுங்கும் போது சூரிய கிரகணம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்திர கிரகணம் வரும்போது சிவன் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சூரிய கிரகணம் வர்றப்ப அப்பொழுதும் அந்த கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் தகப்பனாருக்கு பாதிப்பு. சந்திரனும் ராகுவும் சேர்ந்தால் பெற்ற தாயாருக்கு பாதிப்பு. ஜாதகத்தில் சூரியன் தகப்பனார், சந்திரன் பெற்ற தாயார். தாயார் என்ன சொன்னாலும் அடிக்கடி வாதாடிக்கொண்டே இருப்பாள், எதிர்த்து பேசுவது. ஆக ஒருவருக்கு ஈகோ இருக்கிறதா இல்லையா என்பதை லக்னத்தை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். பெரும்பாலும் லக்னத்தில் எந்த பாவ கிரகம் இல்லாமல் இருந்தாலே பணிவானவள், மிக அன்பானவள், நேர்த்தியானவள், மனசாட்சி கட்டுப்பட்டவள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதை போல லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் கூட அதுவும் அவளுக்கு ஈகோ ப்ராப்ளம் இருக்காது. குடும்பத்திற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொள்வாள். அனைவரிடமும் அனுசரித்து செல்வாள். யாருக்கு 2இல் பாவகரகம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகுவோ சனியோ, சனி இருந்தால் நாக்கில் சனி, வாக்கில் சனி, ஈகோ பிரச்சனை அதிகமாக இருக்கும். வெடுக்கென பேசுவாள், நாக்கின சனி, சுருக்கென பேசுவாள், குடும்பத்தை கலாட்டா செய்து கொண்டே இருப்பாள். 2இல் சூரியன் இருந்தால் அக்னி கிரகம், கடுகடு என பேசிக்கொண்டே இருப்பாள். குடும்பத்தை 2ஆக பிரித்து விடுவாள். வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பாள். அனல் பறக்க வார்த்தைகள் வரும். 2இல் செவ்வாய் இருந்தாலும் அக்னி கிரகம், அதுவும் எந்நேரமும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பாள். அடுத்து 2இல் கேது இருந்தால் தத்துவம், விரக்தி மனப்பான்மை, அதுவும் பதிலுக்கு பதில் பேசுவது. வயதில் சிறியவர்கள் பெரியோர்களுடன் வாக்குவாதம் செய்வது. பெரும்பாலும் பெண்களுக்கு என்ன பழமொழி சொல்கிறோம்? பெண்ணிற்கு அழகு எதிர்பேசாதிருத்தல். ஆக ஈகோ பிரச்சனைக்கு காரணம்
லக்னாதிபதி உச்சம் அடைந்திருந்தால் ப்ரௌட் அதிகம். அடுத்து கணவர் நிறைய சம்பாதிப்பார், மனைவிக்கு சம்பாத்தியம் இருக்காது. அப்போது கணவருக்கு ப்ரௌட் அதிகம். நான் நிறைய சம்பாதிக்கிறேன், சொத்து பத்துக்களை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி மட்டம் தட்டுவார். ஒருவேளை மனைவி நிறைய சம்பாதித்து கணவனுக்கு வருமானம் இல்லாவிட்டாலோ அதிலேயும் ஈகோ ப்ராப்ளம் வந்துவிடும். சில சமயம் குடும்பங்களில் கணவர் கருப்பாக இருப்பார், கருப்பு கலராக இருப்பார், மனைவி நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பாள். என்ன சொல்வாள்? என்னுடைய அழகுக்கு தகுந்த கணவன் அமையவில்லை என்று மட்டம் தட்டி கொண்டே இருப்பால். ஈகோ ப்ராப்ளம் அதிகமாகிவிடும். ஆக ஜாதகத்தை பார்க்கும்போது ஒருவருக்கு லக்னம் உச்சமடைந்திருந்தால் உச்சம் அடையாத பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும். இரண்டுமே உச்சமாகி திருமணம் செய்தால் குடும்ப வாழ்க்கையில் மன முறிவு உண்டாகும். அடுத்து அவர்களுக்குள் ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம் இருக்க வேண்டும். வசிய பொருத்தம் இருந்தாலே கணவன் சொல்வதை மனைவி கேட்பாள், மனைவி சொல்வதை கணவர் கேட்பார். இல்லாவிட்டால் சதா சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாயும் சனியும் குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாயும் சனியும் ஒன்று சேர்ந்தால் கூட குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும். இவற்றை பரிசீலனை செய்து நல்லபடியாக இருக்க வேண்டும். ஜாதகத்தை பார்த்தால் ஒருவருக்கு ஈகோ இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.